ஏன் தாத்தா ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா. என்னுடைய வாலிப வயசில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலித்தேன். லவ் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னுடைய காதலை சொன்னேன்டா, லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எப்படி ஆகும்? நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க சொல்லுங்க. அதாவது நான் எப்படி என் காதலை வெளிப்படுத்துகிறேன்னா, இந்த மாதிரி உன்னை பார்த்தோம்னா என் மனசில் இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. அந்த மாதிரி ஒன்று வந்து நீ இருக்கிறன்னா என்ன பார்த்த உடனே உன் மனசுலையும் அந்த மாதிரி ஒரு இதாகி போச்சுன்னு வையேன். அப்போ நீ இந்த மாதிரி இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிடும். அதனால இந்த மாதிரி நாம் 2 பேரும் பேசி நாம் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நாள் குறித்து இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணோம்னா இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி குழந்தைங்களை பற்றி குடும்பத்தோடு வாழலாம். அதுதான் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்டா. சொல்லி முடிச்சுட்டு பார்க்குறேன், அவன் ஆளே இல்லை. எப்போ எந்திரிச்சு போனானே தெரியலடா. இல்லைடா. ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரினே 100 வாட்டி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லவ் எப்போ தாத்தா சொல்லுவீங்க? சிம்பிளாக எல்லாத்தையும் சொன்னால் முடிஞ்சது இல்லை. அது தெரியலையடா. நான் அந்த காலத்தில் நாங்கள் வந்து அப்படி டைரக்டாக சொல்றது இல்லையாடா. இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா எவனும் வர மாட்டான். இவனும் சுற்றிட்டு போகிறான். தப்பாக தான் சொல்லியிருக்கணும்.